மொத்தம் 5 இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ஸ் இருக்கு. ரெஸ்யூமோட ஃபார்மேட் இப்போ நான் சொல்ற அந்த 5 செக்ஷன் ஃபார்மேட்ல இருந்துச்சு அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் போதும். ரெஸ்யூம் சிம்பிளாகவும் நீட்டா இருந்தா போதும். அதை பத்தி நான் லாஸ்டா சொல்றேன். என்ன மாதிரி ஃபார்மேட் யூஸ் பண்ணலாம், எங்க யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலான்றது. பட் அதுக்கு முன்னாடி என்னென்ன செக்ஷன் இருக்குது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஹெட்டர் அண்ட் கான்டாக்ட் இன்ஃபோ. ஸோ இந்த ஹெட்டர் அண்ட் கான்டாக்ட் இன்ஃபோல உங்களோட நேம் கொடுங்க. ஓகே, அது கீழே சிங்கிள் லைன்ல உங்களோட ஃபோன் நம்பர், மெயில் ஐடி வந்து ப்ரொஃபஷனலாக இருக்கணும். லொக்கேஷன் எந்த ஜாப், அதாவது எந்த லொக்கேஷனில் தேடுறீங்க. மேக்ஸிமம் சென்னை ஒரு பெங்களூர் கொடுங்க, இல்லைனா கோயம்புத்தூர் கொடுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? இன்கேஸ் உங்களுக்கு அது நியர்பையாக இருக்குது அப்படின்னா. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லிங்க்டின் ஐடி லிங்காக கொடுங்க. உங்களோட நேம் கொடுத்து ஆர்எஸ் லிங்க்டின் மென்ஷன் பண்ணி அதை வந்து ஹைப்பர் லிங்க்ல வந்து மாற்றி இது பண்ணி கொடுங்க. அண்ட் ஃபைனலாக நீங்கள் ஒரு டெவலப்பர் ஆர் கோடிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மட்டும் கிட்டப் கொடுங்க. ஓகே, அடுத்த செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரியர் அப்ஜெக்டிவ். இந்த கரியர் அப்ஜெக்டிவ் அப்படின்னு வரும்போது ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கு, எனக்கு கொடுக்கணும்னு நெசசிட்டி இருக்குன்னா கொடுங்க. ஓகேவா? நான் யூஷுவலா எக்ஸ்பீரியன்ஸா ஆனதுக்கு அப்புறம் நான் கொடுக்கல. அது எந்த இடத்துலயுமே எனக்கு ஒரு ப்ராப்ளமா ஆகல. ஓகேவா? அது வந்து கொடுக்காம இருக்கிறது அஸ் எக்ஸ்பீரியன்ஸா எனக்கு நல்லதுன்னு தோணுச்சு. ஏன்னா வந்து நான் அதை கொடுத்து அப்ளை பண்ணதுக்கும் கொடுக்காம அப்ளை பண்ணதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருந்துச்சு. கொடுக்காம அப்ளை பண்றப்ப ஏன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நாள் அந்த ரெஸ்யூம்ல ஷோ ஆஃப் பண்ண முடியுது. ஸோ அஸ் ஃப்ரெஷரா நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா உங்களோட கரியர் ஆப்ஜெக்டிவ் எப்படி இருக்கும்னா நீங்க என்ன ரோலுக்கு ட்ரை பண்றீங்க, ஒரு கம்பெனி போனீங்கன்னா உங்களால எந்த அளவுக்கு பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அந்த மாதிரி கொடுங்க. எக்ஸ்பீரியன்ஸா இருக்கீங்கன்னா நீங்க என்ன ரோலுக்கு போறீங்களோ அந்த ரோலுக்கு நீங்க எந்த அளவுக்கு எக்ஸ்பர்டைஸா இருந்திருக்கீங்க, என்ன மாதிரி டெக்னாலஜி ஒர்க் பண்ணிருக்கீங்க, அந்த ரோலுக்கு எந்த அளவுக்கு ஃபிட்டா இருக்கீங்க. இது வந்து ஃப்ரெஷரா இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸாகவும் சரி, ஒரு ரோலுக்கு ட்ரை பண்றீங்கன்னா அந்த ரோலுக்கு எந்த அளவுக்கு நீங்க ஃபிட்டா இருக்கீங்க, அந்த கம்பெனிக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு பெஸ்ட் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு இதுதான் கரியர் ஆப்ஜெக்டிவ் கொடுங்க.